ஹாய் ஆல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பூஜை பாத்திரம் எப்படி நான் மெயின்டைன் பண்றேன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். என்னோட பூஜை பாத்திரம் கிட்ட யூஸ்வலா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் வாஷ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு எனக்கு டைம் கிடைச்சா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் வாஷ் பண்ணுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே என்னோட பாத்திரம் வந்துட்டு இன்னுமே கருக்காம அப்படியே கிட்ட ஒரு வாரம் ஆன மாதிரி தான் இருக்கு வாஷ் பண்ணி. அதை எப்படி நான் மெயின்டைன் பண்றேன், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாம என்னோட பூஜை பாத்திரம் வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு தான் வாஷ் பண்றேன். அதை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்ன்றதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம என் சேனலை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. சோ இன்ட்ரோடக்ஷன் இன்னும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கு என்ன வீடியோன்றது, சோ எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாம வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சே நம்மளோட பூஜை பாத்திரத்தை இவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். என்னால முடியும்னா கண்டிப்பா உங்களாலும் முடியும். சோ டிலே பண்ணாம எப்படி நான் என்னோட பூஜை பாத்திரத்தை 3 வாரம் ஆனாலுமே கருக்காம எப்படி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்றத பாக்கலாமா? வாங்க. என்னென்ன பொருட்கள் வச்சு என்னோட பூஜை பாத்திரத்தை மெயின்டைன் பண்றதுன்றது சிம்பிளா சொல்லட்டுமா? ஒண்ணு வந்துட்டு லெமன், இன்னொன்னு வந்துட்டு சபீனா, இன்னொன்னு வந்துட்டு புளி. வெறும் இது 3 ஐட்டம் வச்சு மட்டும்தான் என்னோட பூஜை பாத்திரம் 2 வாரம் மேல ஆனாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். சோ இத வந்துட்டு நானும் உங்களுக்குமே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்ப எப்படி இருக்கு என்னோட பூஜை பாத்திரம். வெறும் இந்த 3 ஐட்டம் மட்டும் வச்சு நானு என்னோட வெசலை வாஷ் பண்ணி உங்களுக்கு இந்த காப்பர் வெசல் தான் நான் காட்ட போறேன். சோ பித்தளை வந்துட்டு கிட்ட 2 வாரம் ஆனாலுமே நம்மளுக்கு ஒண்ணுமே நம்மளுக்கு கலர் ஷேட் ஆகுது. பட் காப்பர் அப்படி கிடையாது. நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே கலர் ஷேட் ஆயிடும். அதுதான் இப்படி இருக்கு. முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா புளி நல்லா ஊறி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சோ புளியை ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி நான் தேய்ச்சிக்க போறேன். உள்ள வெளியே நல்லா வந்துட்டு புளி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமா லெமன் எடுத்துருக்க இல்லைங்களா, லெமன்ல வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்றேன். ஸ்குவீஸ் பண்ணி லெமனையும் வந்துட்டு தேய்ச்சி விட போறேன். இப்ப லெமன் ஒரு 2 டிராப் விட்டுட்டு நல்ல லெமனும் புளியும் தேய்க்கும் போது கலர் அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் கலர் பாத்தீங்களா, உங்க கண் முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். சோ லெமன் புளியிலேயே நம்மளோட காப்பர் வெசல் எவ்வளவு அழகா இதா இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் புளி எடுத்து இப்ப நான் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். சோ ஃபைனலா வந்துட்டு கலர் சேஞ்ச் உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா. இப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு கலர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க் போறதுக்கோசரம் கொஞ்சமா வந்துட்டு சபீனாவை நான் எடுத்துக்கிறேன். சபீனா வச்சு நல்லா நான் தேய்க்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா, கொஞ்சம் கூட உங்க முன்னாடியே நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு வச்சுட்டுதான் இந்த பூஜை வெசல வந்துட்டு இவ்வளவு பளிச்சுன்னு முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். இதை நான் வாஷ் பண்ணி காட்டட்டுமா? புளி, எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் சபீனா வச்சு இவ்வளவு நல்லா என்னோட பூஜை வெசல் கிளீனா இருக்கு பாருங்களேன். சோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாமே நானு எப்படி வாஷ் பண்ணி இருக்குதுன்றத டிஃபரன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பூஜை வெசல்ஸ் வந்துட்டு பூஜை பாத்திரத்தை வந்துட்டு நல்லா சபீனா, புளி, அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம் வச்சு தேய்ச்சி வச்சிருக்கேன். இப்ப வந்துட்டு எல்லாமே வாஷ் பண்ணிடுறேன். கலர் டிஃபரன்ஸே உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். சோ இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பூஜை பாத்திரம் எல்லாமே சூப்பரா வதக்கி வச்சுட்டேன். சோ கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாருங்களேன். நல்லா பளிச்சு அழகா இருக்குல்ல. யூஸ் பண்ணது வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான். என்னன்னா எனக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ரியாக்ஷன்னால என்னோட கை வந்துட்டு நான் பூஜை சாமான் வாஷ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு கருப்பா ஆயிடும். அது மட்டும் இல்லாம கிராக்கா லைனா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு என்னோட கை நீங்க பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாம நான் எந்த ஸ்க்ரப்பருமே யூஸ் பண்ணாம கையில தான் பூஜை வெசல்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிருக்கேன். இன்னொரு சின்ன டிப் சொல்லட்டுங்களா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலுமே நான் சொல்றேன் எப்படி பூஜை வெசல வந்துட்டு இன்னுமே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்னா, தண்ணி எல்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம இந்த மாதிரி ஒரு துணி வச்சுட்டு நம்மளோட பூஜை வெசல்ஸ் வாஷ் பண்ணும் போது இன்னுமே நம்மளுக்கு பிரைட்டா அழகா இருக்கும் பூஜை வெசல்ஸ் பாக்குறதுக்கு. நம்ம வாஷ் பண்ற வரையுமே பூஜை வெசல்ஸ் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா இருக்கும். பூஜை பாத்திரத்துக்கு எல்லாமே பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சதுக்கு அப்புறமா டிஃபரன்ஸ் எப்படி தெரியுது பாருங்க. முன்ன என்னோட விளக்கு இருந்ததுக்கு வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு காப்பர் காட்டினேன். காப்பரை வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்ணேன், புளி இது போட்டுன்னு. அதே மாதிரி பிராஸ் பித்தளை பாத்திரமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பித்தளை பாத்திரம் எல்லாமே வெள்ளி பாத்திரம் கேட்டீங்கன்னா இது என்னோட வெள்ளி விளக்கு. வெள்ளி விளக்குக்கு வெறும் சபீனா மட்டும் தான் நான் போட்டு வாஷ் பண்ணிருக்கேன். அதுக்கே எவ்வளவு அழகா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க.
சோ எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாம நம்ம பூஜை பாத்திரத்தை ஈஸியா நம்ம இந்த ஒரு 3 டிப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு புளி, அதுக்கப்புறமா சபீனா, லெமன் வச்சு அழகா நம்மளோட பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா துணி வச்சு தொடச்சாலே நம்ம பூஜை ரிசல்ட்ஸ் அழகா இருக்கும். அழகா இருக்குல்ல? சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்னோட பூஜை பாத்திரத்தை நான் எப்படி மெயின்டைன் பண்றதை இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம மெயினா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க வந்துட்டு நியூ ஃபாலோவர்ஸா இருந்தா Facebookல ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அதே யூடியூபா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.